அருமையான தேவஜனமே, இயேசு வழியில் செல்லும்போது அவன் உண்மையும் உத்தமமாக வாழ்கிறான். இயேசுவை நம்பி அவன் பின்னால செல்லும்போது அவன்கிட்ட இருக்கிற தீய பழக்க வழக்கங்கள், கெட்ட செயல்கள், குடி பழக்கங்கள், குறைபாடுகள் அவனை விட்டு போயிருது. அப்படி விட்டு அவனை விட்டு போகும்போது எந்த இடத்துல அவன் கெட்ட பேரு, அவன் குடிகாரன் மோசமானவன்னு சொன்னார்களோ அந்த இடத்துலயே இப்ப கொஞ்ச நாள் ரொம்ப நல்ல பையா என்று சொல்ற அளவுக்கு அந்த அவனுடைய நடவடிக்கை மாறி போறதை பார்க்குறான். அதனால இயேசு கிட்ட போனாலே ஒரு சந்தோஷம் தானா வருது. இதுக்கு உதாரணமாக வேதத்துல ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1வது வசனம். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ. அடுத்தபடி அடுத்த வசனம். ஆபிரகாம் அவன் மனைவியும் அவனுக்கு உண்டான யாவும் அவனோடு கூட லோத்தும் எகிப்தை விட்டு தென் திசையில் கண்டார்கள். அல்லேலூயா. அருமையான தேவ ஜனமே, இங்க ஒரு வசனத்தை நம்ம பார்க்கிறோம். இயேசு ஆவியாக இருந்து ஆபிரகாமை, விசுவாச தந்தை என்று சொன்ன ஆபிரகாமை நோக்கி நீ என்ன செய்ய, உன் இனத்தை விட்டு, உன் ஜாதியை விட்டு, உன் சொந்தத்தை விட்டு, உன் ஊரையும் விட்டுட்டு, எல்லாத்தையும் விட்டுட்டு நீ நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ, உன்னை ஒரு பெரிய ஜாதி ஆக்குவேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். அவன் அப்படியே எங்க போறோம்னே தெரியாம இருக்கிறதெல்லாம் சுருட்டிக்கிட்டு, அண்ணனை விட்டுட்டு, தம்பியை விட்டுட்டு, சொந்த பந்தத்தை விட்டுட்டு, பிறந்த ஊரை விட்டுட்டு, அவன் தேசத்தை விட்டுட்டு அவன் பாட்டுக்கு போறான். எங்கிட்டா இருக்கிற ஆடு மாடை பத்திக்கிட்டு. அப்ப கூட லோத்துன்றவன் வாரான். லோத்து யாரு? ஆபிரகாமுக்கு அண்ணன் மகன். அண்ணன் இல்லை, இப்ப அண்ணன் மகன் அவன். அந்த லோத்து குடும்பமும் சித்தப்பாவோட சேர்ந்து போறாங்க. எல்லாரும் சேர்ந்து இனத்தை விட்டுட்டு, தேசத்தை விட்டுட்டு, ஊரை விட்டுட்டு போறாங்க. போனதுக்கு பின்னால அடுத்த அதிகாரத்துல பாக்குறோம். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க பாஸ்டர். ஆபிரகாம் மிருகஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளை உடைய சீமானாயிருந்தான். அல்லேலூயா. வெள்ளி, பொண்ணு, ஆடு, மாடு எல்லாம் வேலைக்காரிகளோட பெரிய சீமானாய் வந்துட்டான்னு பார்க்குறோம். இங்கே போகும்போது இருக்கிற ஆடு மாடுகளை பற்றிக்கிட்டு எங்கே போகிறான்னு தெரியாமல் இயேசுவை நம்பி போனவன், திசையே தெரியாமல் போனவன் இப்போ என்ன ஆயிட்டான்? பெரிய பணக்காரனாய் சீமானாயிட்டான். சீமானா என்னாரு? நிலம், புலம், காடு, கரை, வீடு, வாசல், வேலைக்காரிகள் பெருகி போச்சு. இப்போ இவன் வேலைக்காரர்களுக்கு இந்த லோத்து அண்ணன் மகன் வேலைக்காரனு சண்டை வருது. நான் ஆடு மாடு மேய்க்கிற நீ மேய்க்காத, ஏன் ஆட்டுக்குள்ள ஆடு வந்துருச்சு, ஏன் மாட்டுக்குள்ள மாடு வந்துருச்சுன்னு அவங்களுக்கு சண்டை. இப்ப பஞ்சாயத்து எங்க வருது? ஆபிரகாம் அண்ணன் மகன்கிட்டையும் வருது. அப்ப ஆபிரகாம் சொல்றாரு, தம்பி நீ நான் வரும்போது வேற ஆளா வந்தோம், ஏதோ இருக்கு 2-3 ஆட்டை பத்திக்கிட்டு வந்தோம். இன்னைக்கு எங்க பார்த்தாலும் நம்ம மாடுகளா தான் இருக்குது. ஓன் வேலைக்காரனுக்கு ஏன் வேலைக்காரனுக்கு இப்ப சண்டை வருது. ஆனா நம்ம பஞ்சாயத்தை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், சரியா வராது. அதனால நீ என்ன செய்ய, நம்ம 2 பேரும் மேலுக்கு பூமி தாங்காது. ஓன் சொத்து என் சொத்தும் ஒரு இடத்துல வச்சு பராமரிக்க முடியாது. அதனால நீயும் பெரியவன் ஆயிட்ட, உனக்கு நல்லது கிட்ட தெரிஞ்சிருச்சு. நீ என்ன செய்ய, உனக்கு எந்த திசையோ அந்த திசைக்கு போ. உன் வாடு ஆடுகளை பத்திக்கிட்டு நீ கிழக்க போனா நான் மேற்க போறேன், நீ வடக்க போனா நான் தெற்க போறேன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு, பிரிஞ்சு போற அளவுக்கு சொத்து என்ன ஆயிடுச்சான்? அதிகமாய் பெருகிருச்சு. அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன் அப்படி பெருகிச்சுன்னா, இவன் தேசத்தை விட்டுட்டு, அவன் ஊரை விட்டுட்டு, அவன் சொந்தத்தை விட்டுட்டு வந்ததுனாலதான், என்ன இயேசுவையே நம்பி எங்க போறோம்னு தெரியாம வந்ததுனாலதான் இந்த அளவுக்கு அவனை ஆண்டவர் ஆசீர்வதித்து ஒரு சீமானாய் மாற்றினார். அல்லேலூயா. இப்ப நம்ம சில பேர் இயேசுவை பத்தி சொல்லும் போது என்ன சொல்றாங்க? அது தாழ்த்தப்பட்ட சாமியா அப்படின்றாங்க.
அதெல்லாம் அந்த சாமிகிட்ட நான் வரமாட்டேன், எங்கள் சாமிகள் தான் விட்டுட்டு நான் எல்லாம் வர முடியாது. நாங்கள் பங்காளி, எங்கள் கூட்டம் என்ன, நாங்கள் ஜாதி என்ன, எங்கள் ஜனம் என்ன, எங்கள் வீரம் என்ன, எங்கள் விவேகம் என்ன, அது என்னங்க புதுசாக இயேசுவை போய் சொல்லிக்கிட்டு என்று சொல்கிறாங்க. அருமையான தேவஜன் என்னையும் அப்படி தான் சொன்னாங்க. நான் முத இயேசுக்கிட்ட வரும்போது, நீங்களாம் கம்பளத்து நாய்க்கரு, வீரபாண்டிய கட்டபொம்மன் பரம்பரை, ஒரு மந்திரவாதி கூட்டம், குலசாமியே ஜக்காமா, நீ போய் இயேசுக்கிட்ட போறியே, நீ எப்படி ஆவியான்னு சொன்னாங்க. நான் எல்லாத்தையும் மீறிட்டு ஆபிரகாம் வந்தது போல எங்கே போறேன்னு தெரியாமல் மதுரையை விட்டுட்டு கிருஷ்ணகிரி வந்தேன் இல்லையா. மதுரையை விட்டு கொஞ்ச நாள் கோயம்புத்தூர் போனேன் ட்ரைனிங்குக்கு, பெங்களூர் வந்தேன் படிக்கிறதுக்கு, அப்புறம் வேலம்பட்டி வந்து கொஞ்ச நாள் இருந்தேன். இப்போ கிருஷ்ணகிரியில் வந்து 35 வருஷம் ஆகுது. ஆக 40 வருஷம் ஆகுது. இந்த 40 வருஷமாய் ஆண்டவர் என்னை வழி நடத்தி கீழாக்காமல் மேலாக்கினார், வாளாக்காமல் தலையாக்கினார். அல்லேலூயா. அப்போ என் ஜாதி ஜனங்களுடைய அன்னைக்கு நம்ம குலசாமி ஜக்கம்மா அதெல்லாம் விட்டுட்டு போகக்கூடாது. நம்ம ஆண்ட பரம்பரை, நம்ம கட்டபொம்மன் வீரபாண்டிய கட்டபொம்மன் ராஜாவா இருந்திருக்காரு, நம்மள ராஜ பரம்பரை, நம்ம இங்கனைக்குள்ளேயே இருந்திருந்தோம்னா என்ன பண்ணியிருக்கோம் இல்லையா. ஏதோ 10ல் 11 10ல் இதில் 1. ஆக இப்போ நம்ம ஒரு பாதராய், ஒரு ஊழியக்காரனாய் அநேகருக்கு புரோஜனமாக மாறினான்னா இயேசுவே நம்பி வந்ததுனால தான். அல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தம்பிகளே, அருமையான சகோதரர்களே, அருமையான தாய்மார்களே, நீங்களும் இயேசுவை முழுசா நம்பினாலே ஒரு சந்தோஷம் தானா வரும். இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க, என் புருஷன் குடிகாரன் ஆயிட்டான், என் பிள்ளையும் கெட்டு போயிட்டான், என் மருமகனும் அப்படித்தான் இருக்கிறான், எல்லா ஆம்பளைகளும் அப்படித்தான் இருக்கிறாங்க, நாங்கள் பொம்பளையாக பிறந்ததே பாவமாகி போச்சு, நாங்கள் யாருக்கிட்ட சொல்லி முறையிறது, ஒருத்தன் சரியில்லைன்னா ஒருத்தங்கிட்ட சொல்லலாம், அப்பன் சரியில்லைன்னா புள்ளுக்கிட்ட சொல்லலாம், புள்ள சரியில்லைன்னா அப்பங்கிட்ட சொல்லலாம், 2 பேருமே சரியில்லை மருமகனும் சேர்ந்து சரியில்லைன்னா நாங்கள் பெண்கள் எங்கபியா சொல்கிறது என்று கண்ணீர் விடுகிற கதையை கேட்குறேன். இதுக்கெல்லாம் மூல காரணம் என்ன, நம்ம இயேசுக்குள்ளே இல்லாமல் எல்லாம் போல பழைய நம்ம தாத்தாக்கள் போல வாழ்ந்ததுனால தான் அந்த தாத்தாக்களுடைய குணம் நம்ம பிள்ளைகிட்ட வந்தது, நம்ம அப்பனுடைய குணம் நம்மகிட்ட வந்தது, அந்த அப்பன் குடிகாரன் பிள்ளையும் குடிகாரன் இப்படி ஆகிப்போச்சு. அல்லேலூயா. அப்போ நீங்களும் அந்த இயேசுகிட்ட என்னை போல முழுசா பற்றி கொண்டு வரும்போது தான் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இயேசு என்று சொன்னாலே இன்பம் வரும் தன்னாலே, இயேசு வழியில் சென்றாலே இன்பம் வரும் தன்னாலே, இயேசு வழியில் சென்றாலே எல்லா நன்மையும் முன்னாலே, எல்லா நன்மையும் முன்னாலே, எல்லா நன்மையும் முன்னாலே. அருமையான தேவஜனமே, ஆபிரகாம் நம்பி போனது போல நீயும் நானும் நம்பி போன எந்த ஊழியக்காரனும் கெட்டு போனதில்லை, எந்த விசுவாசியும் கெட்டு போனதில்லை. ஆகவே இப்போ இயேசுவை நம்பி யாரெல்லாம் இடம் விட்டு வந்தாங்களோ, எல்லாத்தையும் உதறி விட்டு அவரே தஞ்சம்னு வந்தாங்களோ அவங்க வாழ்க்கையில குறையில்லைன்றதை பார்க்கிறோம். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். அல்லேலூயா. 1 ராஜாக்கள் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 6வது வசனம். காகங்கள் அவனுக்கு விடிய காலத்திலும் அப்பமும் இறைச்சியும் சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது. தாகத்திற்கு அந்த கேரியாத்தின் தண்ணீரை குடித்தான் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவஜனமே, இந்த எலியா என்ற ஒரு ஊழியக்காரன் என்ன மாதிரி ஒரு ஃபாதர் என்ன பண்ணியிருக்கான், ஒரு நாட்டில் இருந்திருக்கான். அந்த நாட்டில் பஞ்சம், அந்த ஊரே பஞ்சம், மழை இல்லை, தண்ணி இல்லை, பனி மேல எந்த வெள்ளாமையும் கிடையல. அப்போ என்ன ஆயிடுச்சு, 1 மாதம் 2 மாதம் தாக்கு பிடிச்சாங்க. அதுக்கு மேலே வெள்ளாமையே இல்லைன்னா எப்படி தாக்கு பிடிக்கிறது, மழையே இல்லைன்னா எப்படி வெள்ளாமை விளையும், எப்படி இவங்க தண்ணி குடிக்கிறது. ஆக அந்த நாடே பஞ்சமாகி போச்சு. இப்படி பஞ்சமாக இருக்கும்போது அந்த ஊழியக்காரன் இவன் என்ன செஞ்சான், தேவனை நம்பி கூப்பிட்றான். இயேசுவே, நீ ஊழியக்காரனுக்கு வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு வர சொன்னேன், எல்லாத்தையும் விட்டுட்டு நான் அனாதியாக வந்துட்டேன். ஆனால் இப்போ ஊர் எல்லாரும் ராஜாவும் பட்னியாக இருக்கிறான், மந்திரியாவும் பட்னியாக இருக்கிறான், விவசாயிகளும் பட்னியாக இருக்கிறாங்க, வியாபாரிகளும் பட்னியாக, காசு இருக்குது, பணம் இருக்குது, தங்கம் இருக்குது, வெள்ளி இருக்குது, ஆனால் சாப்பிட்றதுக்கு ஒன்று கூட இல்லையா ஆண்டவரே, என்னை இப்படி கொண்டாந்து ஊருக்குள்ளே இருந்தும் என்னைய பட்னியாக கிடக்கிறனே என்று சொல்லி அவன் தேவன் நோக்கி கூப்பிட்றான். யாரு, எலியா என்ற ஒரு தீர்க்கதரிசி, ஒரு ஃபாதர். அப்போ அந்த சத்தத்தை ஆண்டவர் கேட்டு அவர் என்ன சொல்லுகிறார், இந்த எலியாவே நீ என்ன செய்கிற, நான் சொல்கிற இடத்துக்கு போ, கேரி ஆத்தாண்டையில் கொண்டு போய் இரு, உனக்கு காகங்களை அனுப்புகிறேன் என்றார்.
அந்த அசவாக்க கேட்டு ஆண்டவர் நம்மளோட பேசுகிறான்னு சொல்லிட்டு அவன் என்ன ஆயிட்டான், அதே மாதிரி எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த ஆத்து அண்டையில போய் நாணல்ல போய் ஒளிஞ்சிருக்கிறான். ஆனா காலையிலையும் மாலையிலையும் காகம் வந்தது. படிங்க அந்த வசனத்தை இன்னொரு காகங்கள் காகங்கள் அவனுக்கு அவனுக்கு விடியற் காலத்தில் விடிய காலத்திலும் அப்பமும் அப்பமும் இறைச்சியும் சாயங்காலத்தில் சாயங்காலத்தில் அப்பமும் அப்பமும் இறைச்சியும் இறைச்சியும் கொண்டு வந்தது. தாகத்திற்கு அந்த ஆற்றின் தண்ணீரை குடித்தான். ஆற்றி தண்ணீரை கொடுத்தான். அருமையான தேவச்சனமே, அந்த ஊழியக்காரன் வறுமையில வாடும்போது, உலகமே வாடும்போது அவனுக்கும் வறுமை வந்தது. இதை கொஞ்சம் சிந்திப்போம். ஒரு நாட்டில் வறுமை வரும்போது ஊழியக்காரனுக்கும் வறுமை வரும். ஒரு வீட்டில் கஷ்டம் வரும்போது ஒரு விசுவாசிக்கும் கஷ்டம் வரும். அந்த கஷ்டம் வராமல் இருக்காது. ஊருக்கு வர கஷ்டம் எனக்கும் சேர்ந்து வரும், உனக்கும் சேர்ந்து வரும். வருமா வராதா? எல்லாத்துக்கும் வரும். இப்போ குடிக்க தண்ணி வரலைன்னா எல்லாத்துக்கும் வரலைன்னா எனக்கும் வராது. ஆனால் அப்படி இருந்தாலும் கூட அந்த ஊழியக்காரன் தேவனுக்கு பயந்து நீதியா இருக்கிறவன் பட்னியா படக்கூடாதுன்றதுக்காக நீ என்ன செய்ய, ஆத்தாண்டைக்கு போ. அந்த காகங்களுக்கு எங்கே தான் அந்த அப்பமும் இந்த இறைச்சியும் கிடைச்சதோ தெரியல. அங்கிருந்து கொண்டு அந்த காலையும் மாலையும் கொடுக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவஜனமே, நீயும் நானும் அந்த எலியாவை போல வறட்சியான காலமாக இருந்தாலும், அது குளிர்ச்சியான காலமாக இருந்தாலும், மழை காலமாக இருந்தாலும், அது நோயுற்ற காலங்களாக இருந்தாலும், அவரையே நம்பி வரும்போது நாடே பட்டினியாக இருந்தாலும் உன்னைய பட்டினியா போட மாட்டார். நாடே நஷ்டத்துல இருந்தாலும் உனக்கு நஷ்டம் வராது. ஏன்னா நீ தேவனுடைய பிள்ளையா இருக்கிற. அப்பனை நம்பின பிள்ளை கெட்டு போறதில்ல. அப்பான்னு தேடி போற பிள்ளை என்ன செய்யும், அப்போ வரும்போதே ஒரு அப்பத்தை வாங்கிட்டு வருவான். மகனே இந்தா ஒரு ரொட்டி, இந்த ஒரு பிஸ்கோத்துண்டு. அப்பன் வெறுங்கையோட வரவே மாட்டான். நல்ல அப்பன். வீட்டை விட்டு வெளியே போன அப்பன் வீட்டுக்கு வரும்போதே நல்ல அப்பன், ஒழுக்கமான அப்பன், உண்மையான பெத்த அப்பன் வெறுங்கையோட வரமாட்டான். ஏதாச்சும் ஒரு பிஸ்கோத்தோ ஒரு அப்பத்தையோ ஒரு ரொட்டியோ கொண்டு வந்து கொடுப்பான் அந்த பிள்ளைக்கு. அதுபோல இயேசுவை நம்பின, உண்மையாய் நம்பினவனை இயேசு ஒருபோதும் கைவிட மாட்டாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. எலியை போல நம்பினார், ஏறெடுத்து ஜெபம் செய்தார். எலியாவை போல நம்பினார், ஏறெடுத்து ஜெபம் செய்தார். காக்காயை அனுப்புவார், கரியின் சோறும் போடுவார். காக்காய்களை அனுப்புவார், கரியின் சோறும் போடுவார். கரியின் சோறும் போடுவார், கரியின் சோறும் போடுவார். இயேசு என்று சொன்னாலே இன்பம் வரும் தன்னாலே. இயேசு வழியில் சென்றாலே எல்லா நன்மையும் முன்னாலே. இயேசு வழியில் சென்றாலே எல்லா நன்மையும் முன்னாலே. இயேசு என்று சாரி பாத்து விதவி போல் முதலப்பத்தை நீ தந்தால். சாரி பாத்து விதவி போல் முதலப்பத்தை நீ தந்தால். மாவு எண்ணெயும் குறையாது, மகிழ்ச்சி வீட்டில் குன்றாது. மாவு எண்ணெயும் குறையாது, மகிழ்ச்சி வீட்டில் குன்றாது. மகிழ்ச்சி வீட்டில் குன்றாது, மகிழ்ச்சி வீட்டில் குறையாது. அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிச்சு முடிக்கலாம். 1 ராஜாக்கள் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 16வது வசனம். கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையிலே மாவு செலவழிந்து போகவும் இல்லை. கலசத்தில் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. அல்லேலூயா. எலியா என்ற தீர்க்கதரிசி சொன்ன பிரகாரமே அந்த வீட்டுல மாப்பானையில மாவு வத்தவும் இல்லை, எண்ணெய் கலசத்துல எண்ணெய் குறையவும் இல்லை. அல்லேலூயா. எவ்வளவு அதிசயம் பாருங்க. இந்த சம்பவத்தை நீங்க படிக்கும்போது என்ன வருதுன்னா, இங்க காக்கையும் கொண்டாந்து சாயந்தரமும் காலையிலும் அவனுக்கு ரொட்டியும் இறைச்சியும் கொண்டாந்து கொடுத்துச்சா. இப்ப அப்படி கொடுத்த எலியா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். இப்ப அந்த தண்ணி வத்தி போச்சு. அந்த கேரி ஆத்துல இருந்த தண்ணி வத்தி போச்சு. இப்ப எங்க தண்ணி குடிக்கிறது? கரியும் சோறு சாப்பிட்டாச்சு, தண்ணி எங்க குடிக்கிறது? இல்லையே ஆண்டவரே, தண்ணியும் குடிக்கிற தண்ணி ஆத்துல வத்தி போச்சு. அந்த அளவுக்கு வறட்சி. அந்த கொஞ்சம் நஞ்சம் தண்ணி கூட வத்தி போற அளவுக்கு, அந்த அளவுக்கு அந்த நாட்டுல மழை இல்லாம தண்ணி இல்லாம வறட்சி.
அப்ப மீண்டும் ஆண்டவரே இப்படி ஆகிப்போச்சே, நீ கரியஞ்சோறு போட்டாலும் என் தாகத்துல ரொம்ப தண்ணி இல்லையே, நான் தவிக்கிறேன்னு அவன் அழுகும்போது அவன் சொல்றான், ஆண்டவர் சொல்றார், ஆவியில ஏவுறார், நீயே சாரி பாத்தி என்ற ஊருக்கு போ, அங்க போஷிக்க உனக்கு ஒரு விதவை அனுப்புறேன்னு சொல்றார். இவன் அந்த சாரி பாத்துன்ற ஊர் தெரியும், அங்க யாரு நம்மளுக்கு சோறு போட போறான்னு சொல்லி அவன் பாட்டுக்கு போறான் கால் போற போக்குல. அந்த ஊரு போய் இதுதான் சாரிபாத் என்ற ஊருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அங்க என்ன செய்யறான், ஒரு வறண்டாவில் ஒரு இடத்துல ஒரு முத்தத்துல உக்காந்துருக்கிறான். அந்த ஊரு வாசல்ல உக்காந்துருக்கிறான். அப்ப ஒரு அம்மா ஒரு விதவி விறகு பிறக்க அந்த வழியா வருது. என்ன பிறக்க வருது? விறகு பிறக்க வருது. அப்படி விறகு பிறக்க வர அம்மாவை பார்த்து, அந்த ஊரும் பஞ்சம்தான், அங்கேயும் வறட்சிதான், அந்த ஊர் மட்டும் செலும்பு இல்லை. அந்த 2 விறகு பிறக்க வரும் அம்மாவை பார்த்துட்டு இந்த எலியா என்ற தீர்க்கு சொல்றாரு, அம்மா தண்ணி விடுமா குடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்றாரு. அந்த விதவி அம்மா பார்க்குது, யாரோ ஒரு ஊழியக்காரன் மாதிரி இருக்குது, ஒரு சாமியார் மாதிரி இருக்கிறான், ஐயோ பாவம் என்ன செய்யறது அப்படின்னு கொஞ்சம் தண்ணியாச்சும் கொடுக்கலாம், நம்ம குடிக்கிற தண்ணியில் ஒரு முடக்கு அவனுக்கு கொடுக்கலாம் என்று சொல்லி அந்த அம்மா போகிறத பார்க்குறான். அப்போ போகும்போது ஊழியக்காரர் என்ன செய்கிறாரு, அம்மா அப்படியே அந்த தண்ணியோட கொஞ்சம் அப்பமும் கொண்டு வாமா, ரொம்ப பசிக்குது என்று அந்த ஏலியா என்ற மனுஷன் சொல்கிறான். அப்புறம் சொல்லும் போதே அந்த அம்மா சொல்லுது, அம்மா ஐயா என்கிட்ட பிடிச்சபடி மாவு தான் சாமி இருக்குது. எவ்வளோ இருக்குது பானையில்? பிடிச்சபடி மாவு தான் சாமி இருக்குது. ஏன்னா நாடே பஞ்சம், எனக்கு வெள்ளாமை இல்லை, வருமானம் இல்லை, பொருளாதாரம் இல்லை, நாளைக்கு உயிரோடு இருக்கிறதுக்கு சாப்பிட்றதுக்கு ஒன்றே இல்லை. அதனால் இந்த பிடிச்சபடி இந்த மாவை ஒரு அப்பத்தை சுட்டு சாப்பிட்டுட்டு என் மகனும் நானும் சாக போகிறான். ஏன்னா நாளைக்கு இருந்தால் பட்னியாக சாகணும். அதனால் இப்பயே செத்து போகலாம்ட்டு, இந்த நாடே பஞ்சமாக இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக சாகிறத விட ஒரே நாள் செத்து போகலாம்னு சாமி, இந்த பிடிச்சபடி மாவு சுடத்தான் இந்த 2 விறகு பறக்கிறேன், நிறைய எனக்கு விறகு தேவையில்லை, எனக்கு நிறைய விறகு பறிக்க நாளைக்கு சோறாக்க ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு அந்த அம்மா சொல்லுது. இந்த ஊழியக்காரர் சொல்கிறாரு, அப்படியே ஆகட்டும்மா, ஆனாலும் அந்த பிடிச்சபடி மாவில் அப்பத்தை கொண்டாந்து எனக்கு கொடுன்னு கேட்குறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த அம்மா பார்க்குது, ஐயா நான் என்ன பாவம் பண்ணணும், இவ்வளோ வறுமையில் இவ்வளோ சோத்துக்கு இல்லாமல் இருக்கிறேன், நானே இந்த என் பிள்ளைய கொண்டுடலாம், நாளைக்கு பட்னியாக சாக முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக சாகிறத பார்த்துக்க இருக்க முடியாதுன்ட்டு இந்த அப்பத்தை சுட்டு அவனுக்கு கொடுத்து அவனையும் கொண்டு நானும் செத்து போகலாம்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறேன். இந்த நேரத்தில் வந்து முதல் அப்பத்தை கேட்குறீங்களே ஐயாண்டு அழுதுட்டு, சரி நம்மளை ஆண்டவரே சோதிக்கிறார், நம்ம என்ன பாவம் செஞ்சோமோ தெரியல, ஆனால் பார்க்கறதுக்கு ஒரு பெரிய மனுஷனாக இருக்கிறாரு, சரி இது ஒரு தர்மம் போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா அந்த பிடிச்சபடி மாவில் சுட்டு அப்பத்தை அந்த ஐயாவுக்கு கொடுத்தாராம். அந்த வறட்சி காலத்திலையும் அந்த வறுமை காலத்திலையும் அந்த அப்பத்தை கொடுத்ததுனால அந்த அப்பத்தை வாங்கி அந்த ஊழியக்காரன் ஆசீர்வதித்து சாப்பிட்டாராம். அதுல இருந்து அந்த மாப்பானையில வத்தம் இல்லை, எண்ணெய் கலசத்துல எண்ணெய் குறையவும் இல்லை. அவரும் அந்த அம்மாவும் அந்த அம்மாவுடைய மகனும் அந்த சொந்தக்காரங்களும் இந்த ஊழியக்காரரும் அடுத்த வெள்ளாமை வீட்டுக்கு வரந்தட்டியும் அந்த மாப்பானையில் எடுத்து சுட்டு சுட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்களாம். அந்த மாப்பானையில வத்தவும் இல்லையா, எண்ணெய் கலசல் குறைஞ்சு போகும் இல்லையா. அல்லேலூயா. எனக்கு அன்பான கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனமே, இயேசுவை நம்பி வாழ்றவனுக்கு பஞ்சம் வரும், கஷ்டம் வரும், குழப்பம் வரும், பிரச்சனைகள் வரும், வீட்டில் சண்டை வரும், புருஷன் பொண்டாட்டிக்குள்ள பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். ஆனால் இயேசுவையே பற்றி கொண்டிருக்கிற குடும்பம் நம்ம என்ன செய்ய மாட்டோம், பிரிஞ்சு போகவே போகாது, அழிஞ்சு போகவே போகாது, ஆஸ்பத்திரி போவோம், மாத்திரை கூட சாப்பிடுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. சாரி பாத்து விதவி போல் முதலப்பத்தை நீ தந்தால் மாவு எண்ணெயும் குறையாது, மகிழ்ச்சி வீட்டில் குன்றாது. சாரி பாத்து விதவி போல் முதலப்பத்தை நீ தந்தால் மாவு எண்ணெயும் குறையாது, மகிழ்ச்சி வீட்டில் குன்றாது, மகிழ்ச்சி வீட்டில் குன்றாது, மகிழ்ச்சி வீட்டில் குறையாது. இயேசு என்று நீ சொன்னால் இன்பவரும் தன்னாலே, இயேசு என்று சொன்னாலே இன்பவரும் தன்னாலே, இயேசு வழியில் சென்றாலே
எல்லா நன்மையும் முன்னாலே, இயேசு வழியில் சென்றாலே எல்லா நன்மையும் முன்னாலே, எல்லா நன்மையும் முன்னாலே, எல்லா நன்மையும் முன்னாலே. அல்லேலூயா. அந்த எலியாவை போல, அந்த சாரிபாத் விதையை போல, அந்த ஆபிரகாமை போல, ஆண்டவரே நீங்க ஆண்டவரை தஞ்சமாக இருக்கும்போது உங்க மாப்பானையில மாவும் வத்தாது, எண்ணெய் கடைசல குறையாது. ஆகவே நீங்க செய்கிற தான தர்மத்தை, ஆண்டவருடைய விசுவாசத்தை நீ கடைப்பிடிக்கணும். இந்த வேதத்தை எடுங்க பாஸ்டர். இந்த வேதத்தை யார் வாசிக்கிறார்களோ, யார் அந்த கடைப்பிடிக்கிறார்களோ, யார் அதன் பிரகாரம் நடக்கிறார்களோ, அவர்களை கீழாக்காமல் மேலாக்குவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. யாரெல்லாம் இந்த வேதத்தை நம்பி தூக்குறார்களோ, சுமக்கிறார்களோ, அவர்களே ஆண்டவர் சுமக்கிறார் இல்லையா? ஆக உன் குடும்பத்துல யாரெல்லாம் இயேசுவை பற்றி கொள்ளுகிறீர்களோ, இந்த வேத வசன பிரகாரம் நடக்கிறீர்களோ, அவருடைய வாழ்க்கைய உங்க வாழ்க்கையில ஒரு பொன்னான வாழ்க்கையாக மாறும். ஒரு வசனத்தை வாசிச்சு முடிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரத்துல 3வது வசனம். இந்த தீர்க்கதரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவர்களை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள், காலம் சமீபமாக இருக்கிறது. இந்த தீர்க்கதரிசன வசனங்களை வாசிக்கிறவர்களும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவர்களை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள், காலம் சமீபமாக இருக்கிறது. ஆகவே இதை எழுதியிருக்கிற ஒருத்தன் வாசிக்கிறான், அநேகர் கேட்குறாங்க. அதை யார் கடைப்பிடிச்சு நடக்கிறாங்களோ அவங்க தான் பாக்கியவான்கள். பாக்கியவான்கள்னா யாரா? ஒரு நல்ல வீடு, நல்ல மனைவி, நல்ல பிள்ளைகள், போதுமான வருமானம், குடும்பத்தை ஓட்டுற அளவுக்கு ஒரு சமாதானம், இப்படி எந்த குடும்பம் வாழுதோ அவன் பாக்கியவான், அவள் பாக்கியவதி, அவள் கொடுத்து வைத்தவள், அவள் மாராசி என்று சொல்லப்படும். ஏன்னா குடிக்காத புருஷன் கிடைச்சாலே அவ யாரு? மாராசி. ஒரு இடக்கு மடக்கு பண்ணாத பொண்டாட்டி கிடைச்சாலே அவ யாரு? பாக்கியவான் இல்லையா? இந்த நாட்டில் யாருடைய உள்ளத்தை கூட அறியலாமா, ஆனால் பொம்பளைங்க உள்ளத்தை அறியவே முடியாதான். இல்லையா? காட்டை நம்பலாம், சிங்கத்தை நம்பலாம், புலியை நம்பலாம், சீலை கட்டிய மாதவி நம்பினால் துந்தன பாட்டு பாடும் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம், புத்தி உள்ள சரி வீட்டை கட்டுவாள். அப்போ இந்த வேதத்தில் எவனெல்லாம் வாசிக்கிறானோ அவனுக்கு தான் ஒரு நல்ல மனைவி அமையும், ஒரு குடும்பம் அமையும், ஒரு நல்ல பிள்ளைகள், சூதாடாத பிள்ளைகள், தண்ணி அடிக்காத பிள்ளைகள் பிறப்பாங்க, தகப்பன் பேரை எடுக்கிற நல்ல பிள்ளைகளாக வளருவாங்க. ஆகவே இதை வாசிக்கிற, இதை கேட்குற உங்களுக்கு சொல்லுகிறேன், நானும் என் குடும்பமும் இயேசுவை நம்பி சமாதானமாக இருந்தது போல நீங்களும் சமாதானமாக வாழ நான் ஜெபிக்கிறேன். இப்போ என்னைய பார்க்குறீங்க, நான் ஃபாதராக இருக்கிறேன். ஆனால் என்னைய முகத்தை பார்த்தவங்க யாரும் இவன் நல்ல மனுஷன் சொல்லுவானா? நான் சின்ன பையில எப்படி இருந்திருப்பேன்? ஒரு ரவுடியாக தான் தெரிஞ்சேன், ஒரு கம்யூனிஸ்டுக்காரனாக தான் இருந்தேன், அடிதடிக்காரனாக இருந்தேன். அடிக்கடி போராட்டம், விலைவாசி போராட்டம், வேலையில்லா திண்டாட்டம் போராட்டம்னு சொல்லி மாணவர் சங்கத்தில் சேர்ந்து ஜெயிலுக்கு போயிருக்கிறேன், போராட்டத்தில் ஜெயிலுக்கு போயிருக்கிறேன், ரயில்வே மறியல் பண்ணியிருக்கிறேன், வானொலி போராட்டம் பண்ணியிருக்கிறேன், கட்சியில் செயலாளராக இருந்து தேவையில்லாதவங்கெல்லாம் போய் வம்பிழுத்து ஏன் இது இவன் நிலத்தில் நீ ஏன் உழுகுறேன்னு சண்டை போட்டிருக்கோம். இப்படிலாம் ரவுடியாக இருந்த என்ன இயேசுக்குள்ளே வந்து எவ்வளோ மாற்றிட்டார் பார்த்தீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. என்னை மாற்றின தேவன் உங்களை மாற்றுவார், என் குடும்பத்தை வாழ வச்ச தேவன் உங்களை மாற்றுவார். நீங்களும் ஆண்டவரை நம்புங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கார். ஜெபம் பண்ணுவோம். சோதர ஆண்டவரே, நல்லவரே துதிக்கிறோம், வல்லவரே துதிக்கிற ஆண்டவரே. இந்த வசனத்தை கேட்ட எல்லாரையும் சாரிபாத் விதவை போல மாப்பானையில வத்தவும் இல்லை, என்ன கலசத்துல என்ன குறையவில்லை என்று ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதே போல ஆபிரகாமை நம்பி போனதுனால அவன் ஆட்டு மந்தைகள் பெருகி ஆண்டவரே பெரிய சீமானாய் வாழ்ந்தான் என்று பார்க்கிறோம் ஆண்டவரே. அதே போல எலியா அவனை நம்பி வந்ததுனால இயேசுவே காலையிலும் மாலையிலும் காகங்கள் இறைச்சி அப்பத்தை கொண்டாந்து கொடுத்ததுன்னு பார்க்கிறோம் ஐயா. அதுபோல உண்மையை நம்பின பிள்ளைகளுக்கு ஒரு குறையில்லாதபடிக்கு இயேசுவே உம்முடைய ஆலயத்துக்கு வாரவங்களுக்கு, உம்முடைய வேதத்தை வாசிக்கிறவர்களுக்கு, உம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர்களை எல்லாரையும் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த ஆசீர்வாதம் இந்த பூமியிலையும் இருக்கணும், பரலோக ராஜ்யத்திலும் நாங்கள் நித்திய ஜீவன் அடையணும். எங்கள் ஜெபத்தை கேட்டதுக்காக நன்றி. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.